அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மக்களுக்கு நல்லது சொல்லணும். மக்களுக்குன்னு சொன்னால் நாம் பெற்ற மக்களாக இருக்கலாம், அல்லது நாம் பார்க்குற மக்களாக இருக்கலாம். மக்களே அப்படின்னு கூப்பிடுறது பொதுஜனங்கள்னு அர்த்தம் இல்லை. குழந்தைகளையே மக்களேன்னு கூப்பிடுற பழக்கம் நல்ல தமிழ் வழக்கம். நம்ம நல்லது சொல்வதற்கு ஒரு சரியான வழி என்ன அப்படின்னு கேட்டால் கதை சொல்கிறது. மனித வள பயிற்சி, அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், அதை செய்கிற மனித வள பயிற்சி நிபுணர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சம்பவங்கள், கதைகள், இது மூலமாக ஒரு ஆழமான உண்மையை அப்படியே லேசாக இன்னொருத்தர் உள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா யாருக்காவது புத்தி சொல்லும்போது அவரை குறை சொன்னால் கோபம் வரும். பொதுவான ஒரு கதையை சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கதையோடு தன்னை அவங்க அப்படியே பொருத்தி பார்ப்பாங்க. அதுலேருந்து நல்ல விஷயத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால தான் மனித வள பயிற்சி நிபுணர்கள் நிறைய கதை சொல்லுவாங்க. என்னுடைய ஒரு மிக மரியாதைக்குரிய ஒரு நண்பர் தீகா சந்திரசேகரன் அப்படின்னு, அவங்க திருப்பத்தூரில் இருந்த ஒரு மனித வள பயிற்சி நிபுணர். ஜேசிஸ்லலாம் ரொம்ப பயிற்சி கொடுக்குற ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர், எழுத்தாளர். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் வளர்வதற்கு முன்பே வளர்ந்து இந்த துறையில் அவர் புகழ்பெற்ற நிலையில் இருந்த ஒரு பெரியவர். அவருடைய புத்தகங்கள் நிறைய கருத்துக்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். அதில் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல கதை சொல்லியிருந்தார். அதில் அவருடைய பேச்சில் நிறைய கதை சொல்லுவார். ஒரு அப்பா மகனை கூட்டிகிட்டு காட்டுக்கு போகிறாரு. அவர் விறகு வெட்டி அப்பா. அந்த விறகு வெட்டி தன்னுடைய தொழில் என்ன, அதன் பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால எந்த மரத்தை பார்த்தாலும், எப்பா இதை வெட்டலாமாப்பா, அப்பா இதை வெட்டிடலாமாப்பா, அப்பா இதை வெட்டிடலாமா, ஒரு பரபரப்பு இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு. அவன் கேட்குறான், ஒரு மரத்தை காமிக்கிறான். அவன் நடையிலேயே ஒரு துள்ளல், காட்டுக்குள்ளே வந்திருக்கிறான். அந்த பூக்களுடைய வாசனை, சின்ன பிள்ளைக்கு அப்பாவோட வர அந்த தொழிலுக்கு முதல் முறையாக வெளியே வந்திருக்கிறான். அப்படியே ஒரு குதிச்சுக்கிட்டப்பா, இதை பாருப்பா, நல்ல பெரிய மரமாக இருக்குப்பா, இதை வெட்டலான்னு. அப்பா சொல்கிறாரு, மகனே அந்த மரத்தோட கிளையப்பார், கிளையில் எத்தனை பறவை கூடு கட்டியிருக்கு, எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு, எத்தனை முட்டையை வச்சு அடகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தை வெட்டிட்டா அதுங்கெல்லாம் என்ன ஆகும்? நம்ம வெட்டலாமா? வெட்டக்கூடாது. இது பல பறவைகளுக்கு குடி இருக்கிறதுக்கு வீடு. அதனால இந்த மரம் வேண்டாம். நமக்கு என்ன காட்டில் மரமாக கிடைக்காது, வேறு மரத்தை வெட்டலாம் வா அப்படி. அப்போ அந்த பக்கம் தெரியுது பாரு, வலது பக்கமாக ஒரு மரம் தெரியுது பற்றி, அதை வெட்டலாமா, அதை வெட்டிடலாமா அப்படின்னு. கண்ணு, இந்த காட்டிலேயே பெரிய மரம் அது. அதனுடைய சுற்றளவு பார்த்தியா, 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியாது. நல்ல காட்டிலேயே பெரிய பிரம்மாண்டமான மரம். இன்னொன்று கவனிச்சியா, பக்கத்துலேயே ஒரு நீரோட ஓடுது. அதனால்தான் அது செழிப்பாக வளர்ந்துருக்குது. இந்த காட்டு வழியாக வர்றவங்க அந்த நீரோடையில் தண்ணி இன்னி குடித்து நிழலில் உட்காரணும், சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா இதனுடைய நிழல் எவ்வளோ பயனுடையதாக இருக்கும். இந்த மரத்தை நம்ம வெட்டலாமோ? வெட்டக்கூடாது. வேறு மரம் நமக்கு என்ன காட்டில் கிடைக்காம போயிடும் அப்படின்னு. அப்போ இன்னொரு மரத்தை காமிச்சா, அப்போ இந்த மரத்தை வெட்டுப்பா, அப்போ இந்த மரத்தை வெட்டலாமா? வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? சந்தன மரம் சட்டப்படி தப்பு. சந்தனமான அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி இல்லாமல் வெட்டவே முடியாது, உள்ளதுக்கு வச்சுருவாங்க. தெரியுமா உனக்கு? இந்த மரத்தை வெட்டக்கூடாது, நம்ம சட்டத்தை மீறக்கூடாது இல்லையா? இப்படி ஒன்றா போப்பா, நீ எந்த மரத்தை சொன்னாலும் வெட்ட வேண்டான்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிற. இந்த மரம் பார்ப்பா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இதை போய் வெட்டலாம் இல்லை அப்படின்னு. கண்ணு, நாம் விறகு வெட்டி, இது என்ன மரம் தெரியுமா உனக்கு? தேக்கு மரம். இந்த தேக்கு மரத்தை அறுத்தா நாற்காலி பண்ணலாம், மேசை பண்ணலாம், கட்டில் பண்ணலாம், நிலை பண்ணலாம், கதவு பண்ணலாம். இவ்வளோ அருமையாக பயன்படக்கூடியது. 500 வருஷம் ஆனால் கூட பர்மா தேக்கெல்லாம் அப்படியே இருக்கும்டா. அதை போய் நாம் விறகு வெட்டி இதை வெட்டிட்டு போய் விற்றுரு நம்ம இந்த மரத்தை அழிக்கலாமா? நம்ம எந்த நோக்கத்துக்கு வேணுமோ அதுக்குரிய மரத்தை தான்ப்பா வெட்டணும். இந்த தேக்கு மரத்தை நம்ம வெட்டக்கூடாது. பையனுக்கு புரியலை. எந்த மரத்தை காமிச்சாலும் இந்த அப்பா திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அவராக முடிவு பண்ணிட்டோம், இப்போ நீயே சொல்லுப்பா எந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு. சுற்றி முற்றி பார்த்து அங்கே காஞ்சி போயிருக்கு ஒரு மரம்.
மகனே, இந்த மரம் பற்றியா காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த காஞ்ச மரத்தில் இனிமேல் பறவை குடியிருக்க முடியுமா? முடியாது. இதை அறுத்து ஏதாவது தேக்குன்னு மாதிரி ஏதாவது அறுத்து பண்ண முடியுமா? முடியாது. இந்த மரத்தை நம்ம வெட்டிட்டு போய் விற்றோம்னா விறகு எரிக்கிறவங்க எரிப்பாங்க, நமக்கும் காசு கிடைக்கும். இதை வெட்டுறதால காட்டுக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கிறோம்னு ஆயிடும்பா. அதனால் காஞ்சி போன இந்த மரத்தை வெட்டுவோம் பா அப்படின்னு அந்த பையனோட சேர்ந்து அப்பா வெட்டி அந்த மரத்தை எடுத்துக்கிட்டு அவங்க புறப்படுறாங்க. இது ஒரு கதை. இந்த கதையை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கதையினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு மரத்தையும் வெட்டலாம்னு மகன் சொல்கிற போது வெட்டாமல் இருக்கிறதுக்கு அப்பா ஒரு அழகான காரணம் சொல்கிறாரு. வாழ்க்கையில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அவர் மனிதவள பயிற்சி நிபுணர். அவர் மேனேஜர் அப்படிங்கிற கேடர், நிர்வாகி, முதலாளி அப்படிங்கிற கேடர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கதையை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு மரத்தையும் வெட்டக்கூடாதுங்கிறதுக்கு அப்பா ஒரு காரணம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊழியரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத மேலதிகாரிகள் தெரிஞ்சுக்கணும். பதவியில் நாம் ஏதோ மேலே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சில பேர் கடும் சொல் சொல்லுவாங்க, சுடு சொல் சொல்லுவாங்க. அவங்களுடைய நெஞ்சையே பழக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய போஸ்ட்டில் உட்காந்துருக்குறோம், வேணும்னா அப்பாயின்ட் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுறது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கோங்கிறதுக்காக என்ன வேணாலும் பல பேர் பேசுவாங்க. பேசக்கூடாது. இந்த கதை எப்படி போதுரா பாருங்க. ஒவ்வொரு மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்கு அந்த அப்பா ஒரு காரணத்தை சொன்னதை போல் ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது, கடுமையாக தண்டிக்கக்கூடாது, கொடுஞ்சொல்லால் ஏசக்கூடாது, பேசக்கூடாது என்பதற்கு ஒவ்வொரு மரத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தலைமை நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நேசிக்கணும். அவங்களோட நிலைமை அப்படி இருக்கலாம், அவங்களுடைய ஏதோ ஒரு படிப்பு குறைவாக இருக்கலாம், அவங்களோட வளர்ந்த சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம், வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம், அறியாமை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ நாம் நம்முடைய அகங்காரத்தை பயன்படுத்தி எனக்குத்தான் அதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும்? இதை விளக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாரு. புராண கதைகள் எங்கே நீங்கள் போய் பாருங்கள், ஒரு தோல்வி அப்படின்னு அடைந்த ஒரு நபரை அடையாளம் காட்டும் போது அந்த தோல்வி அடைந்த நபரை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தோத்து போனவருடைய ஒட்டு மொத்த சொத்துன்னு தெரியுங்களா? ஈகோ, அகங்காரம். அதான் முன்னாடி நிற்கும். யார் தோத்து போகிறாங்களோ, புராணங்களில் வர அசுரர்கள், அரக்கர்கள், வேறு கதைகளில் வர்ற ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் வீழ்ச்சி அடைஞ்சவங்க எல்லாருமே வெட்டப்பட்டவர்கள். யாருன்னு பார்த்தா ஈகோ உள்ளவங்களாக இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்கு தகப்பன் ஒரு காரணம் சொல்ல போல் ஒவ்வொரு மனிதனையும் சேதப்படுத்தக்கூடாது என்பதற்கு நீங்களும் காரணத்தை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி அவர் வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியல, அதனால் அவர் இப்படி வேலை செய்கிறாங்க. வாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது சிக்கலா, ஏன் இன்றைக்கி நீங்கள் ஒரு மாதிரியாக எல்லா காரியத்தையும் தப்பு தப்பாக பண்ணுறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள், என்ன வீட்டில் ப்ராப்ளம், அந்த மாதிரி நாம் அணுகணும் அப்படின்னு தலைமை நிர்வாகிக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதுக்கு சில உதாரணம் சொல்கிறார் பாருங்க. எப்படின்னா, வைணவ மரபில் எப்படின்னு கேட்டால் யாராவது காலில் விழுந்து இப்படி கும்பிட வந்தால் பதிலுக்கு அவங்களும் காலில் விழுவாங்க. ஏன்னு கேட்டால் உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நான் கும்பிடுற மாதிரி உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நானும் கும்பிடுறேன் அப்படின்னு கும்பிட்டுடணும். நான் தான் பெரியவன்னு வணக்கத்தை வாங்கிக்கக்கூடாது, யாராவது கும்பிட்டா திருப்பி கும்பிடணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் நேசிப்பதற்கு அவனுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஒரு 4-5 லிஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்க. எல்லா மனிதர்களும் நம்மை போன்றவர்களே என்று எண்ணத் தொடங்கினால் வேறுபாடு தோணாது. அதே மாதிரி யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகையை சிந்துவதால் மறு புன்னகை தான் நமக்கு பரிசாக கிடைக்கும். முதல் வணக்கம் அவன் சொல்லட்டுமே, நான் ஏன் சொல்கிறது அப்படின்னு நிற்காம முதல் வணக்கம் நாமளே சொல்லிட்டா என்ன கெட்டு போச்சு? யாராவது ஒருத்தர்னா இவருக்கு நம்ம எந்த வகையில் இன் வாட் வே கேன் ஹெல்ப் யூ சார், நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? முடிஞ்சு போச்சு. கோபம், பொறாமை, எரிச்சல், காழ்ப்புணர்ச்சி இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அவங்க சைடுலேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, நம்ம மனசு லேசாகும், உடல் நலமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு பவர் அல்லது ஒரு பதவி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது பணம் பண்ணுறதுக்கானது அப்படிங்கிறத விட 10 பேருக்கு உதவுறதுக்கானது அப்படி நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது?
நமக்கு யார் சின்னதாக ஒரு உதவி செஞ்சாலும் அவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், மிக்க நன்றி, தேங்க்ஸ் எலாட். இதில் என்ன குறைஞ்சி போச்சு? நன்றியை மனப்பூர்வமாக சொல்லும்போது நமக்கு என்ன ஆகிட போகுது? நம்ம உடல் நலம் இல்லாமல் இருக்கிறோம், நமக்கு செவிலியர்கள் வந்து பணிபட பண்ணுறாங்க, சம்பளம் இருக்குது இருந்தால் கூட, சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர், யூ ஆர் வெரி கைண்ட் அப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். அதுக்கு ஒரு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது தெரியுமா? பணம் கொடுக்குறோங்கிறது வேறு விஷயம், அந்த அன்பை நன்றியை சொல்ல என்ன கெட்டு போச்சு? அதே மாதிரி கடவுளை நம்ம கும்பிடுற போது நம்மளுக்காக மட்டுமே கும்பிடாம நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சேர்த்து கும்பிட்டேன் என்ன? நம்மகிட்ட ஒரு பொருள் வேஸ்ட்டாக போகுதுன்னா சீக்கிரமாக அதை மற்றவங்களுக்கு எப்படி கொடுத்துடலாம்? மருந்தாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், புஸ்தகமாக இருக்கலாம், சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், யாருக்காவது நம்ம கொடுத்துட்டு போகலாமே. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்ல. ஒரு மரம் நடுறோம், நட்டு வச்சா என்ன ஆகும்? யாரோ என்றைக்கும் 2 பறவை வந்து அதில் கூடு கட்டி வாழும், ஒரு 2 பூ பூக்கும், யாரோ 2 பேர் காயை பறித்து சாப்பிட்டு போவான்ல. ஒவ்வொரு மரத்தையும் வெட்டாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருப்பது போல் ஒவ்வொரு மனிதனையும் காயப்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இதை தலைமை நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேணும். திக்க சந்திரசேகர் அவர்கள் மனிதவள பயிற்சி நிபுணர் சொன்ன அந்த செய்தி என் மனசில் அப்படியே நிற்கிது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.